வணக்கம். நம்மள பல பேர் ரொம்ப கடினமா உழைக்கிறோம், எல்லாமே சரியா செய்ய முயற்சி பண்றோம். ஆனாலும் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல போக முடியாம ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. ஏன்? ஹம். அதே சமயம் சில பேரால மட்டும் எப்படி பெரிய பெரிய சவால்கள் வந்தாலும் ரொம்ப அமைதியா நம்பிக்கையோட முன்னேறி போக முடியுது. ஆமா. இந்த கேள்விகளுக்கு பதில் தேடிதான் நாம இன்னைக்கு பாப் ப்ராக்டர் எழுதின சேஞ்ச் யுவர் பாரடைம் சேஞ்ச் யுவர் லைஃப் புத்தகத்தை ஆழமா அலச போறோம். இதுக்கெல்லாம் பதில் பாரடைம் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையில இருக்குன்னு ப்ராக்டர் சொல்றாரு. அப்போ நாம முதல்ல அந்த பாரடைம்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. சரி, இந்த பாரடைம்ங்கிறத ஒரு எளிய உதாரணத்தோட விளக்க முடியுமா? நம்மளோட அன்றாட வாழ்க்கையை இது எப்படி பாதிக்குது? கண்டிப்பா. பாரடைம்ங்கிறது ஒரே ஒரு பழக்கம் இல்ல. அது எண்ணற்ற பழக்க வழக்கங்களோட ஒரு தொகுப்பு. ஓ, ஒரு கலவையா? ஆமா. இது நமக்கு தாமக தலைமுறையா கடத்தப்படுது. நம்ம மரபணுக்கள் மூலமா, நம்ம வளர்ந்த சூழல் மூலமா. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ ஒருத்தர் எப்பவுமே நிதி நெருக்கடியிலேயே இருக்காருன்னு வச்சுப்போம். சரி. அவருக்கு நல்ல வேலை இருக்கலாம், நல்ல சம்பளம் வரலாம். ஆனா மாச கடைசியில கையில காசு நிக்காது. ஆமா, இது நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை. இது அவரோட செலவு பழக்கத்தை மட்டும் இல்ல, பணத்தை பத்தின அவரோட ஆழ்மன நம்பிக்கை. அதாவது அவரோட பண பாரடைம் பத்தினது. ஓஹோ, அப்போ உடல் எடையை குறைக்க முடியாம கஷ்டப்படுறதும் இது மாதிரிதானா? சரியா சொன்னீங்க. அதுவும் பாரடைமோட கட்டுப்பாடு தான். அப்போ நம்ம படிச்ச படிப்பு, நம்ம அறிவு, அனுபவம் இதுக்கெல்லாம் எந்த மதிப்பும் இல்லையா? மதிப்பு இருக்கு, ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான். இங்க தான் ப்ராக்டர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. என்னது? நம்மளோட விழிப்புணர்வு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட், அது அறிவு சேகரிக்கும். எது சரி எது தப்புன்னு அதுக்கு தெரியும். ஆமா. ஆனா நம்ம செயல்களை 95% கட்டுப்படுத்துறது நம்ம ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓ. அந்த ஆழ்மனசுல தான் இந்த பாரடைம் இருக்கு. அதனால தான் ஒருத்தருக்கு சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு அறிவுபூர்வமா தெரிஞ்சாலும் அவரால் அதை நிறுத்த முடியறதில்ல. புரியுது. அந்த பாரடைம் அவரை விட மாட்டேங்குது. எக்ஸாக்ட்லி. அறிவை செயலா மாத்துறத தடுக்கிறதே இந்த பாரடைம் தான். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. பாப் ப்ராக்டரோட சொந்த வாழ்க்கையை இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இல்லையா? ஆமா ஆமா. அவரே புத்தகத்துல சொல்றார், ஒரு காலத்துல வருஷத்துக்கு வெறும் $4000 சம்பாதிச்சு $6000 கடன்ல இருந்தாராம். அப்புறம்? ஆனா இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் 5 வருஷத்துல வருஷத்துக்கு $1 மில்லியன் மேல சம்பாதிக்க ஆரம்பிச்சார். என்னது, 5 வருஷத்துலயா? ஆமா. ஆனா இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த மாற்றம் எப்படி நடந்ததுன்னு பகுப்பாய்வு செஞ்சு புரிஞ்சுக்க அவருக்கே 9.5 வருஷம் ஆச்சாம். அவருக்கே தெரியலையா? ஆமா. அவரோட பாரடைம மாத்தி இருந்தாரு. ஆனா அது எப்படி நடந்ததுன்னு அவருக்கே அப்ப முழுசா புரியல. இதுதான் அன்கான்ஷியஸ் காம்பிடன்ஸ்னு சொல்வாங்க. ஓ, தெரியாமலே ஒரு விஷயத்துல திறமையா இருக்கிறது. ஆமா. நாம இப்போ அந்த ரகசியத்தை தான் உடைச்சு பார்க்க போறோம். ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்போ நம்ம ஆழ் மனசுல இவ்ளோ ஆழமா வேரூன்றி இருக்கிற இந்த பாரடைமை மாத்துறது எப்படி? வெறும் பாசிட்டிவ் எண்ணங்கள் மட்டும் பத்தாதுன்னு நல்லா தெரியுது. மிக சரியான கேள்வி. பாரடைம் எப்படி உருவாச்சு? திரும்ப திரும்ப செஞ்ச செயல்களால, எண்ணங்களால. ஆமா. அத மாத்தவும் அதே வழிதான் தேவை. திரும்ப திரும்ப செய்தல், ரெப்பிட்டிஷன், இதுதான் முதல் படி. ஒரு முறை ஒரு புத்தகத்தை படிச்சா மட்டும் பத்தாதா? பத்தவே பத்தாது. ப்ராக்டர் நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தை பல வருஷமா ஒவ்வொரு நாளும் படிச்சாராம். தினமுமா? ஆமா. அதே மாதிரி ஏர்ல் நைட்டிங்கேலோட தி மேஜிக் வேர்ட் ஒளிப்பதிவை 10,000 தடவைக்கு மேல கேட்டிருக்கார். 10,000 தடவையா? ஆமா. அப்படி திரும்ப திரும்ப கேட்கும்போது அந்த புதிய நம்பிக்கை நம்ம ஆழ்மனசுல பதியுது. ஜாக் கிரிகரியோட அம்மா கதை ஒன்று வருமே இதுல. யூஸ் என்ற நார்த்தையே யூன்னு திரும்ப திரும்ப திருத்தினது. ஆமா. அது ஒரு சின்ன உதாரணம் தான். ஆனா அந்த கொள்கை தான் இங்கேயும். திரும்ப திரும்ப சொல்றது, திரும்ப திரும்ப செய்யறது. இதுதான் திறவுகோல். சரி, திரும்ப திரும்ப செய்யறது முதல் படி. அடுத்தது? இலக்குகளை நிர்ணயிக்கிறது பத்தி புத்தகம் ரொம்ப விரிவா பேசுதே. ஆமா. 2வது படி உங்க இலக்கை தெளிவா எழுதுறது. ஆனா ஏதோ ஒரு குறிக்கோள் எழுதுற மாதிரி இல்ல. நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புறீங்களோ அத நீங்க ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நிகழ்காலத்துல எழுதணும். உதாரணத்துக்கு, நான் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் நன்றியுடனும் இருக்கிறேன், ஏனென்றால் நான் மாதம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு எழுதணும். ஓ, ஏற்கனவே அடைஞ்சிட்ட மாதிரி. ஆமா. அத தினமும் திரும்ப திரும்ப எழுதி படிக்கும்போது அந்த உணர்வை ஆழ்மனசுல பதிய வைக்கிறோம். சரி. ஆனா அடுத்தவர் சொல்ற ஏ, பி, சி வகை இலக்குகள் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதை விளக்க முடியுமா?
இது ரொம்ப முக்கியமான ஒரு கருவி. ஏ வகை இலக்குகள்னா நமக்கு ஏற்கனவே எப்படி செய்யணும்னு தெரிஞ்ச விஷயங்கள். இதுல வளர்ச்சி இல்ல. சரி. பி வகை. பி வகைனா நாம கொஞ்சம் முயற்சி பண்ணா அடைய முடியும்னு நினைக்கிற விஷயங்கள். இதுலயும் பெரிய வளர்ச்சி இல்ல. அப்போ சி வகை. அதுதான் உண்மையான மேஜிக். சி வகை இலக்குங்கிறது அதை எப்படி அடைய போறோம்னு நமக்கு துளி கூட ஐடியா இருக்காது. ஒரு நிமிஷம். எப்படி செய்யணும்னே தெரியாத ஒரு இலக்கை எப்படி வைக்கிறது? அது ஒரு விதமான பயத்தை தராதா? வெறும் பகல் கனவு மாதிரி ஆயிடாதா? நல்ல கேள்வி. அந்த பயம் வர்றது இயல்புதான். ஆனா அதோட நோக்கமே அதுதான். புரியல. உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சா நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியவே வரமாட்டீங்க. ஆனா எப்படி செய்யணும்னு தெரியாத ஒரு பெரிய இலக்க வைக்கும்போது தான் நீங்க வளர வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாகுறீங்க. ஓ, அப்போதான் நம்மளோட உண்மையான திறன் வெளியே வருமா? சரியா சொன்னீங்க. ப்ராக்டர் நான் உலகம் முழுக்க கிளைகள் உள்ள ஒரு நிறுவனத்தை உருவாக்குவேன் அப்படின்னு எழுதும்போது அவருக்கு ஒரு வெளிநாட்டுல கூட ஆபீஸ் இல்ல. ஆனா அந்த சீவக இலக்கு தான் அவரை உந்தி தள்ளுச்சு. அப்படியானால் ஒரு பெரிய இலக்க நிர்ணயிச்சதும் நம்ம மனசே நமக்கு எதிரா வேலை செய்யுமே. இது நடக்காது, உன்னால முடியாதுன்னு உள்ள இருந்து ஒரு குரல் கேக்குமே. ஆமா, அந்த மனத்தடைய சமாளிக்க தான் சில உளவியல் நுட்பங்களை புத்தகம் சொல்லுது. சொல்லுங்க. இங்க தான் சைபர்நெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிவியல் கருத்து வருது. இது ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு. நம்ம வீட்ல இருக்கிற தெர்மோஸ்டாட் மாதிரி. தெர்மோஸ்டாட் ஏசில இருக்குமே அதுவா? அதேதான். நீங்க வெப்பநிலையை 24 டிகிரில செட் பண்ணா அது கூடினாலும் குறைஞ்சாலும் தெர்மோஸ்டாட் திரும்பவும் அதை 24 டிகிரிக்கு கொண்டு வந்துடும். புரிகிறது. நம்ம பாரடைமும் ஒரு மனநல தெர்மோஸ்டாட் மாதிரி தான். நம்ம வருமானம், நம்ம எடை எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவுல செட் ஆகியிருக்கும். மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த நிதி தெர்மோஸ்டாட்டை உடைக்க முயற்சி பண்ணும்போது தான் பாரடைம் நம்மள பழைய நிலைக்கு இழுக்கும். அப்போ இந்த தடைய உடைக்கிறது எப்படி? அதுக்கு சில கருவிகள் இருக்கு. முதல்ல நம்ம நம்பிக்கைய மாத்தணும். நம்ம நம்பிக்கைகள் ஒரு விஷயத்த பத்தின நம்ம மதிப்பீட்டை அடிக்கடியாக கொண்டவைன்னு ப்ராக்டர் சொல்றார். நாம ஒரு சூழ்நிலைய மறுமதிப்பீடு செஞ்சா நம்ம நம்பிக்கை மாறும். தொடர்ச்சியா கற்கும்போதும் படிக்கும்போதும் நம்மள பத்தின நம்ம மதிப்பீடு மாறும். என்னால முடியும்ங்கிற நம்பிக்கை வரும். சரி. அடுத்த கருவி முடிவிலிருந்து சிந்திப்பது. திங்கிங் ஃப்ரம் தி எண்ட். இது எப்படி வேலை செய்யும்? நாம ஒரு இலக்கை நோக்கி வேலை செய்யும்போது அது இன்னும் தூரத்துல இருக்குங்கிற எண்ணம் ஆழ்மனசுல பதியும். ஆமா. ஆனா அந்த இலக்கை அடைஞ்சிட்டதா இப்போதே உணர்ந்து அந்த மனநிலையில வாழ ஆரம்பிக்கும்போது நம்ம ஆழ்மனம் அந்த புதிய அடையாளத்துக்கேத்த மாதிரி நம்ம செயல்களை மாத்த ஆரம்பிக்கும். இது ஒரு சக்தி வாய்ந்த மனநிலை மாற்றம் மாதிரி தெரியுது. மிக சக்தி வாய்ந்தது. இதோட அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் ஒருத்தரை வச்சுக்கிறதும் ரொம்ப உதவும். ஓ, நம்ம இலக்க சொல்லி நம்மள கண்காணிக்க சொல்றதுக்கா? ஆமா, நம்ம மதிக்கிற ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது நாம பாதியில விட்டுட மாட்டோம். கடைசியா நன்றியுணர்வு பயிற்சி. கிராட்டிட்யூட். தினமும் நீங்க நன்றியோட இருக்கிற 10 விஷயங்களை எழுதுறது. இது உங்களை ஒரு உயர்ந்த மன அதிர்வெண்ணுக்கு கொண்டு போகும். நீங்க நன்றியோட இருக்கும்போது உங்களால புகார் சொல்ல முடியாது. சரி, ஒருத்தர் இந்த வழிகளையெல்லாம் பின்பற்றி அவரோட பாரடைமை மாத்திட்டாருன்னு வச்சுப்போம். அவரோட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் தெரியும்? இது வெறும் பணம் சம்பாதிக்கிறத பத்தி மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது ஒரு முழுமையான உருமாற்றம். முதல்ல அவரோட பார்வை, பெர்செப்ஷன் மாறும். எப்படி? அவங்கள பத்தியும் அவங்க திறமைகளை பத்தியும் அவங்க பார்க்குற விதமே மாறிடும். என்னால முடியாதது எதுவும் இல்லைங்கிற நம்பிக்கை வரும். அருமை. அடுத்தது நேரத்தை பயன்படுத்துற விதம் மாறும். நேரத்தை நிர்வகிக்க மாட்டாங்க, அவங்க செயல்களை நிர்வகிப்பாங்க. ஒரு நாள்ல அதிக காரியங்களை ரொம்ப அமைதியா செய்து முடிப்பாங்க. படைப்பாற்றல், வருமானம் இதுல என்ன மாதிரி தாக்கம் இருக்கும்? அவங்களோட படைப்பு திறன் பல மடங்கு அதிகமாகும். பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம அதை ஒரு வாய்ப்பா பார்ப்பாங்க. வருமானத்துக்கு ஒரு எல்லையே இல்லைன்னு உணர்வாங்க. பல வருமான ஆதாரங்கள், மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் பத்தியும் பேசுறாரு. ஆமா, அதன் மூலமா உண்மையான நிதி சுதந்திரத்தை அடைய முடியும்னு சொல்றாரு. இந்த புத்தகத்துல வர பில் கோல்ஃபைன் கதை ரொம்ப ஊக்கமா இருக்கு. ஆஸ்கார், எம்மி, டோனி விருதுகள் எல்லாத்தையும் வாங்கின 27வது நபர் அவர்தானே? ஆமா, ப்ராக்டரோட ஆலோசனைகளை 100% அப்படியே பின்பற்றினதால தான் அது சாத்தியமாச்சுன்னு அவரே சொல்றார். அது மட்டும் இல்ல, சிறையில இருந்து ஒரு கைதி மாறின கதையும் வருமே. ஆமா, கிங்ஸ்டன் சிறையில இருந்த கைதி. அது ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம். பாரடைம் ஷிஃப்ட்ங்கிறது ஒருத்தரோட பின்னணியையோ தற்போதைய சூழ்நிலையோ பொறுத்ததில்ல, அது யாருக்கும் சாத்தியம். ஆக இந்த ஆழமான அலசல் மூலமா நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம வாழ்க்கை நமக்கு தெரியாமலேயே நமக்குள் பதிஞ்ச மன நிரல்களால இயக்கப்படுது. ஆமா, ஆனா நாம வெறும் பொம்மைகள் அல்ல.
அந்த நிரல்களை நம்மால மாற்றி எழுத முடியும். திரும்ப திரும்ப செய்யற பயிற்சி, சரியான இலக்குகள், அப்புறம் சில உளவியல் கருவிகள் மூலமா. இதன் சாராம்சம் என்னன்னா, மாற்றம் வெளியிலிருந்து உள்ளே வர்றதில்ல, அது உள்ளே இருந்து தான் வெளியே போகுது. நம்ம பரடைமை நாம கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும்போது நம்ம வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை நாமளே கையில எடுக்கிறோம். நம்ம கடந்த காலம் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கிறோம். நீங்கள் உணர்வுபூர்வமாக தேர்வு செய்யாத, ஆனால் உங்களை இன்று கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு நம்பிக்கை என்ன? அதை இன்று நீங்கள் கேள்வி கேட்கத் தொடங்கினால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழக்கூடும்?